பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். புத்தாண்டு தின செய்தி, புத்தாண்டு வாழ்த்துக்கள், நிறைந்த வாழ்த்துக்கள் இயேசுவின் நாமத்தில். ஒவ்வொரு ஆண்டும் புது தொடக்கம், புதிய ஆரம்பம் ஆகத்தான் செய்கிறது. ஆனால் இந்த 2026 மறுபடியும் வராது. குடும்பங்களாக இணைந்து இந்த ஆண்டை வரவேற்பமாக நமக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தரின் கரத்திலிருந்து வருகிறது. தாவீது ஒவ்வொரு நாளையும் எப்படி வரவேற்கிறான் பாருங்கள். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவும். சங்கீதம் 118:24. ஒரு நாளை நாம் மகிழ வேண்டும். அதுதான் நாம் கர்த்தருக்கு செய்யக்கூடிய பிரதி காரியம். நாம் என்னவெல்லாமோ உண்டு பண்ணலாம், ஆனால் நம்மால் 1 மணி நேரத்தை உண்டு பண்ண முடியுங்களா? ஒரு வினாடியை அதிகமாக்க முடியுமா? நம் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்க. கூட்டுவதும் குறைப்பதும் அவருடைய இஷ்டம். பல காரியங்கள் அது அவருடைய இஷ்டம். அதை நாம் நோண்டிக்கொண்டே இருக்கக்கூடாது. இந்த நாளில் ஒருவராகிலும் பழைய புளித்த காரியங்களை நினைக்கவோ பேசவோ வேண்டாம். நெகேமியாவின் மூலம் நமக்கு வரும் கர்த்தரின் வார்த்தைகள்: நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். நெகேமியா 8:10. கேட்டீர்களா? பாரபட்சமில்லாமல் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துங்கள். உங்கள் மனம் இருக்கக்கூடாது. திருப்பி அவர்கள் உங்களை வாழ்த்தாவிட்டாலும் பரவாயில்லை, விட்டுவிடுங்கள். அத்தனை வாழ்த்துக்களின் நன்மைகள், ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். இதை நம்ப வேண்டும். இந்த வருடம் முழுவதும் அவர்கள் உங்களை வெறுப்பவர்கள், பகைப்பவர்கள், நிந்திப்பவர்கள், காரணமில்லாமல் முகத்தை தூக்கி கொண்டு போபவர்கள், உங்களுக்கு இடைஞ்சலாக இருப்பவர்கள், உங்களை தடுக்குகிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் சுகமாக இருக்க வேண்டும், வளமாக இருக்க வேண்டும், சமாதானமாக வாழ வேண்டும் என்று தயவு செய்து ஜெபியுங்கள். இப்படி ஜெபித்தால் தான் நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்று ஜெபிக்காதீர்கள். மனதார ஜெபியுங்கள். அதற்கு ஆண்டவர்கிட்ட பலன் கேளுங்கள். இது கர்த்தருக்கு பிரியம். அது நமக்கு ஆசீர்வாதம். நம்முடைய வழியில் அவருடைய வெளிச்சம் பிரகாசிக்கும். மலை பிரசங்கத்தில் முதன்மையான இடத்தை பிடித்ததே உலகத்தை அசைத்து வைத்த தேவ வார்த்தைகள் இதுதானே. உலகத்தில் எந்த மூளை முடிவில் யார் எப்பேற்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் இதை பார்த்து தானே பயப்படுகிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆரம்பித்தார். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிப்பவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக, உங்களை துன்பப்படுத்துறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். மத்தேயு 5:44. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, அற்புத வாழ்வின் ரகசியமே இந்த வசனத்திற்குள் தான் அடங்கி இருக்கிறது. மொத்த கீழ்ப்படிதலும் இந்த வாக்கை நிறைவேற்றுவதில் தான் இருக்கிறது. இதற்கு ஏராளமான கிருபைகளை கொடுக்கிறார். பெற்றுக்கொள்வோம். ஒரே நாளும் நம்ம 100 மார்க் வாங்கிவிட முடியாது. கொஞ்சமாக இதற்குள் நம்ம வந்துவிட வேண்டும். கர்த்தருக்குள் வர வேண்டும். கர்த்தருக்குள் நிலைத்திருக்க வேண்டும். முழுமையாக விட ஒப்படைத்து விட்டேன் என்று சொன்னால் மேல்கண்ட வாக்கியத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். கர்த்தரின் உள்ளம் மிகவும் சந்தோஷப்படும். நம்முடைய தாயின் தகப்பன் முகம் நம்மளை பார்த்து சந்தோஷப்படினா எவ்வளவோ நமக்கு சந்தோஷம். அது எந்த நேரம் என்றால் இந்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆவல், முயற்சி செய்தல். இதைத்தான் நீதிமொழிகள் 23:15-16 கர்த்தர் எழுதி வைத்தார். ஆவியானவர் பதிவு செய்து வைத்தார். தன்னுடைய சந்தோஷம், மகிழ்ச்சி எதிலே இருக்கிறது என்று. என் மகனே, உன் இருதயம் ஞானம் உள்ளதாயிருந்தால் என்னிலே என் இருதயம் மகிழும். உன் உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளந்திரியங்கள் மகிழும். கேட்டீர்களா? இந்த ஆண்டு முழுவதும் தேவகாரம் என்னோடு என் குடும்பத்தோடு இருக்கும் என்று வாய்விட்டு சொல்லுங்கள். அப்படியே இருக்கும். நமக்கு இந்த புத்தாண்டு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு ஓசியா 14:5 நான் இஸ்ரவேலுக்கு பனியைப் போல் இருப்பேன், அவன் லீலி புஷ்பத்தை போல் மலருவான், லீவலோடை போல் வேரூன்று நிற்பான். ஹல்லேலூயா. நம்மை பற்றித்தான் சொல்லுகிறார். இஸ்ரவேல் என்ற இடத்தில் உங்கள் பெயரை போட்டுக்கொள்ளுங்கள், குடும்பத்தை போட்டுக்கொள்ளுங்கள். வாருங்கள், நாம் யாவரும் ஒன்று கூடி ஸ்தோத்திரத்தை தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தாவே, தினமும் இயேசு நிகழ்ச்சியின் பங்காளர் யாவரும் ஒன்று கூடி ஒரு மனதோடு முறை வந்திருக்கிறோம். யார் உலகத்தில் எந்த பகுதியில் இருந்தாலும் சரி, இப்பொழுது நீங்கள் ஆவியினாலே எங்களை ஒன்றாக இணைத்திருப்பதற்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தி யாரெல்லாம் கேட்கிறார்களோ அப்பொழுது எல்லாம் எல்லாருடைய ஒரு மனதினை கட்டுவீராகும். எங்களோடு 20-25 ஆரம்பத்தை எத்தனையோ அன்பர்கள், நண்பர்கள், குடும்ப உறவுகள் இப்போது எங்களோடு இல்லை. எங்களை கண்மணி போல் காத்து நீரே எங்களுக்கு மறைவிடமாயிருந்து தீங்கு எங்களை தொடாதபடி, துக்கப்படுத்தாதபடி
பாதுகாத்து இந்த புத்தாண்டிற்குள் நுழைய வைத்திரே, கோடா கோடி ஸ்தோத்திரம். கடந்த 12 மாதங்களும் வாக்கு கொடுத்து பலப்படுத்தினேன், செய்திகளை கொடுத்து பலப்படுத்தினீர், உற்சாகப்படுத்தினேன். நன்றி அப்பா. அநேக காரியங்கள் நடந்து கொண்டு இருக்கின்றன, நடத்துவீர். முது வைராக்கியம் இதை செய்து முடிக்கும். நாங்கள் யாரிடம் போவோம்? ஜீவ வார்த்தைகள் உம்மிடத்தில் அல்லவா உண்டு. வாக்கு உம்மிடத்திலிருந்தான் வருகிறது என்பதை நாங்கள் விசுவாசித்தால் தாமதமும் உம்மிடத்திலிருந்தான் வருகிறது. அது யார் மூலமாக யாராலும் தாமதம் நடந்தாலும் சரி, ஒரு காரணத்துக்குத்தான் நிறுத்தி வைத்திருக்கிறேன் என்பதையும் நாங்கள் விசுவாசிக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் 40 நாட்கள் கொண்டு போய் சேர்த்திருப்பீர். ஆனால் 40 ஆண்டுகள் பிடித்ததற்கு காரணம் அவர்களுடைய அவிசுவாசம். அவர்களே தடையாக இருந்தார்கள். அப்படி நீர் கொடுத்த வாக்குகள் நிறைவேறாமல் இருப்பதற்கு நாங்கள் தடையாக இருந்தால், எங்கள் குணம் தடையாக இருந்தால், எங்களுடைய நடவடிக்கையில் அவிசுவாசம் தடையாக இருந்தால், தயவு காட்டி கிருபை கொடுத்து அதை சுட்டி காட்டுங்கள், விலகிக்கொள்ள உதவி செய்யுங்கள். உங்கள் வழியை எங்களுக்கு காட்டுங்கள், அதில் நடக்கிறதுக்கு எங்களுக்கு போதியுங்கள். இன்னும் நாங்கள் உம்மிடம் கிட்டி சேர வாஞ்சியாகியிருக்கிறோம். பல சமயங்கள் முடிவதில்லை தான். இந்த தடைகளை நீக்கி ஆவிக்குரிய வளர்ச்சியில் மேன்மையை வழியை எங்களுக்கு போதியுங்கள். நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவராக இருக்க ஜாக்கிரதை உள்ள ஆவியை தாருங்கள். இன்னையும் நாங்கள் அஜாக்கிரதையாக இருக்கக்கூடாது, சாக்குப்போக்கு சொல்லிக்கொண்டு இருக்கக்கூடாது. முழுமையாக உங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஒரு ஆராதனையை கூட நாங்கள் விடக்கூடாது. அப்படி ஆராதனைக்கு போக முடியாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்பா உம்முடைய பிரசன்னத்தினாலே, உம்முடைய கிருபையினாலே, அன்பினாலே உம்முடைய சபையில் கூட்டி சேருங்கள். ரட்சிக்க முடியாதபடி கரம் குறுக்கி போகவில்லை, கேட்க முடியாதபடி உம்முடைய செவிகள் மந்தமாகவில்லை. இந்த செய்தியை கேட்பவர்கள் இன்னும் ரட்சிப்படையாமல் இருந்தால், உம்முடைய பிள்ளையாக இல்லாமல் இருந்தால், உம்முடைய செட்டைக்குள் வராமல் இருந்தால், தயவு பண்ணுவீராக, உணர்த்துவீராக, காரியங்களை வாய்க்கச் செய்வீராக. ரட்சிப்பு உம்முடையது, வல்லமை உம்முடையது கர்த்தாவே. மேலாக தோத்தரிக்கிறோம். எங்களுக்கு இந்த வருஷம் நாங்கள் சில திட்டங்கள் போட்டிருப்போம், இதெல்லாம் நடக்க வேண்டும் என்று. அத்தனையும் கரத்தில் வைக்கிறோம். நீர் பல திட்டங்கள் எங்களுக்காக போட்டு வைத்திருக்கிறேன் கர்த்தாவே. அதை நாங்கள் இறுக பிடித்து கொள்ள வேண்டும். உங்கள் நினைவுகள் எங்கள் நினைவுகள் ஆகட்டும். இந்த வருடத்திலிருந்து உம்முடைய சிந்தை எங்கள் சிந்தை ஆகட்டும். உம்முடைய சித்தம் எங்கள் சித்தம் ஆகட்டும். உங்கள் விருப்பம் எங்கள் விருப்பம் ஆகட்டும் கர்த்தாவே. எங்களை நிந்திப்பவர்கள் என்னென்ன கஷ்டம் கொடுத்தாலும் அவர்களை நாங்கள் பார்ப்பதில்லை. அவர்களை எல்லாம் உடைய கருத்தில் வைக்கிறோம். அந்த காரியங்களை வைக்கிறோம். எங்களுக்குள் இருக்கக்கூடிய கசப்பு, வெறுப்பு, பொறாமை, வேண்டாத குப்பைகளை எல்லாம் வைக்கிறோம். எங்களால் முடியவில்லை, நீர் எடுத்து விடுவீராக. அன்பினால் நிரப்புவீராக. பிள்ளைகளின் காரியத்தை கையில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. திருமண காரியத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் செழித்து வாழ வேண்டும், இந்த பூமியிலே வாழ வேண்டும், உமக்கு சாட்சியாக நாங்கள் வாழ வேண்டும். இழுத்துக்கோ பறிச்சுக்கோ என்று இருக்கக்கூடாது கர்த்தாவே. செழுமையாக கொழுமையாக மற்றவர்களுக்கு அள்ளி கொடுக்கும் வரையிலும் அந்த வகையில் எங்களை நீ உயர்த்துவீராகும். ஆவிக்குரிய காரியத்தில் உயர்த்துவீராகும். ஆவியில் எளிமையை தருவீராக, நேர்மையை தருவீராக. அதை எங்களுக்கு போதிப்பீராக சுவாமி. ஆவியானவர் எங்களை வழி நடத்துவாராக. ராஜாவுக்கு ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. சகலம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறே கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். இந்த செய்தியை உலகத்தில் யார் யார் கேட்கிறார்களோ தனிப்பட்ட நபரை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. எங்களுக்கு தெரிந்ததாக சொல்கிறோம். குவைத்தில் இருக்கும் தமிழர்களுக்கு நீ சகாயம் காட்டுவீராக, சலுகை காட்டுவீராக. உம்முடைய செட்டைக்குள் வைத்து மறைத்துக் கொள்வீராக. அவர்கள் குடும்பங்கள் செழிக்க வேண்டும் ஐயா. அத்தனை சலுகைகள் அந்த நாட்டுக்கு கிடைக்கக்கூடிய இவர்களுக்கும் கிடைக்கட்டும். பூமி முழுவதும் உம்முடையது, ராஜ்யங்கள் எல்லாம் உம்முடையது கர்த்தாவே. யூகேயில் இருக்கக்கூடிய அம்பரோசு மகன் குடும்பத்திற்காக செபிக்கிறோம். ரட்சிக்கப்பட வேண்டும். சபைக்கு அழைத்து செல்வீராக சுவாமி. தோத்திரம். செழிப்பு உண்டாகட்டும். ஒருவராகிலும் அடியில் இருக்கக்கூடாது. எல்லாரும் உயர்ந்து வர வேண்டும் கர்த்தாவே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. உமது கையில் அவ்வளவையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். நாங்கள் கொடுத்தது தான், வைத்தது தான். அதை மறுபடியும் நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம். நீர் அவ்வளவையும் எடுத்துக்கொள்வீராக, வழி நடத்துவீராக, போதிப்பீராக, குழந்தைக்கு போல சொல்லுவீராக சுவாமி. எங்களுக்கு இவ்வளவுதான் தெரியும். நீர் அனைத்தையும் அறிந்த அனந்த ஞானம் கொண்டவர் கர்த்தாவே. நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடம் சுபிட்சியின் வருடமாக இருக்கட்டும். நீர் வாக்கு கொடுத்திருக்கிறேன். நாங்கள் மலர வேண்டும், நாங்கள் வேறு ஒன்ற வேண்டும், உமக்குள் வேறு ஒன்ற வேண்டும். உலகத்தில் அல்ல, கசப்பில் அல்ல, வெறுப்பில் அல்ல, உமக்குள் சத்தியத்திற்குள் நாங்கள் வேறு ஒன்ற வேண்டும். சத்தியம் எங்களை விடுதலையாக்க வேண்டும் கர்த்தாவே. துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏறெடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே.
இந்த வருடமாவது திருமணம் நடக்குமா, இந்த வருடமாவது குழந்தை கிடைக்குமா, அந்த ஏக்கம் தீரட்டும் கர்த்தாவே. உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, நீர் செய்திருக்கிறீர். அப்பா, நீர் செய்தி இருக்கிறீர். மலடிகளை பிள்ளைத்தாச்சி ஆக்கியிருக்கிறீர் கர்த்தாவே. குடும்பத்தை உண்டுவனை கொடுத்திருக்கிறீர் ராஜா. ஒருவராகிலும் இந்த செய்தியை கேட்பவர், இந்த சேனலில் இணைந்திருக்கிறவர்கள் ஏங்கி நிற்கக்கூடாது, எதற்கும் ஏங்கக்கூடாது, தைரியமாக இருக்க வேண்டும். உமக்கு மாத்திரம் அவர்கள் பயப்பட வேண்டும். பயத்தின் ஆவியை நீக்குவீராக, சந்தேகத்தின் ஆவியை நீக்குவீராக, இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில். நன்றி தகப்பனே, உம்முடைய பாதத்தில் சகலத்தையும் வைக்கிறோம். நீர் அத்தனை அந்தந்த நேரத்தில் அற்புதமாய் செய்து முடிக்கப் போகிற தயவுக்காக ஸ்தோத்திரம், இயேசுவே நாமத்தில். பிரியமானவர்களே, இந்த ஆண்டு முழுவதும் வைராக்கியமாக அதிகாலை எழுந்து தேவ சமூகத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி கொண்டு அமருங்கள். இது நாம் செய்ய வேண்டும். நாம் செய்யக்கூடிய காரியங்கள் நிறைய உண்டு என்று தயவாய் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒரு நாளும் தேவ செய்தியை கேட்டதும் 1 அல்லது 2 நிமிடம் இந்த பங்காளிகளின் பாதுகாப்புக்கு, ஆவிக்குரிய வளர்ச்சி, செழிப்பிற்காக செபியுங்கள் என்று ஒரு மன்றாட்டை எப்போதும் போல இப்போதும் வைக்கிறேன். இதனுடைய ரகசியம் பெரியதுங்க. உங்கள் வாழ்வில் நீங்கள் காண்பீர்கள். அடியாளையும் இந்த ஊழியத்தையும் உங்கள் ஜெபத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் அனைவரையும் பேர் பேராக, குடும்பமாக இயேசுவே நாமத்தில் ஆசீர்வதித்து வாழ்த்துகிறேன். இந்த வாழ்த்துகள் ஒவ்வொருடைய சிரசிலும் இறங்கட்டும், பலிக்கட்டும் இயேசுவே நாமத்தில். சமாதானத்தின் தேவன், சகலவிதமான ஆறுதலின் தேவன், சகலவித கிருபையும் பொருந்திய தேவன் நம் அனைவரோடும் எப்போதும் இருப்பாராக. அவர் நம்மை தனித்து விடுவதே இல்லை. அவருடைய மாறாத கிருபையின் நிழலுக்கு ஒப்பு கொடுத்து நிறைவு செய்யும் கிறிஸ்துவுக்குள் உங்கள் அன்பின் ராஜகோயிலும். ஆமேன். ஹல்லேலூயா.